செல்வம் வளர்க்கும்படி தேனினும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகளுடன் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். ஆளுமையின் சிகரமாக வீட்டிற்கும் வித்யாசாகர் கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் திருமதி பத்மாவதி சத்யநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் திருமகிழ்ச்சி. நமது கல்லூரியின் வளர்ச்சி பாதைக்கு அடித்தளமாக விளங்கும் நிர்வாக அரங்காவலர் துயர் திரு விக்ரம் சத்யநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். தொலைநோக்கு பார்வையுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கும் நமது கல்லூரி முதல்வர் திரு ஜெயக்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பேருவகையை கொள்கிறேன். மாணவர்களின் நலனையும் உற்சாக கொண்டு அயராக உழைக்கும் இருபால் பேராசிரியர் பெருமக்களை வருக என உள்ளன்போடு வரவேற்கின்றேன். பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெற்றோர்களையும் அனைவரையும் வித்யாசாகர் கல்லூரியின் சார்பாக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாழ்க்கை பாதையின் கனவுகளை நினைவாக வித்யாசாகர் கலை அறிவியல் கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருக்கும் முதலாம் ஆண்டு மாணவ செல்வங்களை வரவேற்பதில் உறுதியை கொள்கிறேன். மேலும் இங்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்று வரவேற்புரை நல்கிய வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி. சிந்தனை புலிகளை உரைவீச்சுக்களாய் மெருகேற்றி தலைமையுறை வளரிட நான் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தி ஜெயக்குமார் ஐயா அவர்களை பேரன்புடன் வரவேற்கிறோம். Good morning to one and all present here. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். மாணவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஆசிரியர்கள் அனைவர்களுக்குமே முக்கியமான நாள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு தான் முதலாம் ஆண்டுக்குள்ள நீங்கள்லாம் கல்லூரிக்குள்ள அடியெடுத்து வைக்கிறீங்க. ஸோ இந்த முக்கியமான நாளில் சில நாட்கள் நான் பார்க்கறது உண்டு. கல்லூரியின் முதல்வராக இருக்கும் போதும் சரி, கல்லூரியின் துறை தலைவராக இருக்கும் போதும் சரி, பேரண்ட்ஸை இன்னைக்கு மட்டும்தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை எனக்காவது ஒரு நாள் பார்ப்போம். ஏதாவது ஒரு நாள் வருவாங்க, அதுவும் அப்படியே போயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வுக்காக நம்ம கல்லூரியின் செயலர் திருமதி பத்மாவதி சத்யநாதன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்பதிலையும், கல்லூரியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா கல்லூரி முதல்வர் மட்டும் கிடையாது, கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், அதுக்கப்புறம் கல்லூரியில் இருக்கக்கூடிய விளையாட்டுகள், இது எல்லாம் முக்கியமான பங்குகள் வகிக்கிறது. இந்த துறை தலைவர்களையும் பேராசிரியர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இதெல்லாம் ஃபார்மலா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறது உண்டான இந்த நிகழ்ச்சி. இதை முடிச்சுட்டு முக்கியமான சப்ஜெக்டுக்கு வந்துடும். ஓரளவுக்கு வித்யாசாகர் கல்லூரியை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கல்லூரி 1991 திரு வி வித்யாசாகர் அவர்களால் தொடங்கப்பட்டது. அவர் கிராமப்புற மாணவர்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1991 ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் கல்லூரிகள், அன்னைக்கு எங்கேயுமே கல்லூரிகள் கிடையாது. உடம்புப்பேட்டையில் இருந்த ஒரு 2 கல்லூரிகள்ல இதுவும் ஒரு கல்லூரி. ஸோ ஒரு மிக சிறந்த கல்லூரியை உருவாக்கணும் அப்படிங்கிறதா அவருடைய எண்ணம். அதாவது கிராமப்புற மாணவர்களுக்கு மட்டுமே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30 வருஷத்துல மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் அடிக்கடி நிறைய பேர்த்த பார்ப்பேன். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டரை பார்ப்பேன். அதுக்கப்புறம் துறை சார்ந்த தொழில் அதிபர்களை பார்ப்பேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் இங்கிருந்து முடிச்சு போனவங்க. இன்னைக்கு கூட எங்களுடைய கல்லூரியுடைய அலுமணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் சார் இங்கிருந்து முடிச்சு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அவர் தான் எல்லாத்தையும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னால இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறம்பட கல்லூரியை 1991 தொடங்கி வித்யாசாகர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சத்யநாதன் அவர்கள் அப்படியே கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கல்லூரியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக நம்மளுடைய செயலர் திருமதி பத்மாவதி சத்யநாதன் அவர்களும், அதே மாதிரி யங் ஏஜ்ல இருக்கிறதுனால விக்ரம் சத்யநாதன் அவர்களும் தொலைநோக்கு
மெயினான எய்ம். இதை தவிர மீது வந்துட்டு வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இதுக்கு இது வந்து கல்லூரியை பற்றின செய்திகள் உங்களுக்கு சொல்ல வருது. இன்னும் வந்து கல்லூரி என்னென்ன லெவல்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடுமலைப்பேட்டை அப்படிங்கிறது ஒரு சிறிய நகரம். அதாவது வந்து சிட்டி காலேஜஸ்ல மட்டும்தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சில ஸ்போர்ட்ஸ் சில விளையாட்டுகள் வந்து அங்கே மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உடுமலைப்பேட்டை அப்படிங்கிறதுல ஹாக்கிங்கிறது வந்து இங்கே மட்டும்தான். நீங்க வேணா வந்து எந்த காலேஜ் வேணாலும் நீங்க எடுத்து விரும்பிட்டு எண்ணி பாருங்க, ஹாக்கி எங்கேயுமே கிடையாது. ஹாக்கிங்கிறது உடுமலைப்பேட்டை வந்து ஒரு சிறிய நகரம். உடுமலைப்பேட்டை வந்து ரெண்டு விஷயத்துக்கு ஃபேமஸ். ஒன்று வந்து டெக்ஸ்டைல், இன்னொன்று வந்து நெய்மல். அதை தாண்டி பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 கிரவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கருணா கிரவுண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஹாக்கி விளையாடுற அத்தனை பிளேயர்ஸும் அங்கதான் இருக்காங்க. நம்ம வித்யாசாகர் கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா 3ஆவது இடத்துல இருக்கு. யூனிவர்சிட்டி லெவல் 120 கல்லூரிகள் இருக்கு. 120 கல்லூரிகள்ல வந்து வித்யாசாகர் 3ஆவது இடத்துல இருக்கு. அது போக இது வந்து ஒரு சின்ன இதுக்காக சொல்றேன். நீங்க ஒரு நல்ல கல்லூரியில உங்க மாணவர்களை சேர்த்திருக்கீங்க, நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். அதுக்காக இன்னொரு தடவை நான் வந்து உங்களை எல்லாம் பார்ப்பனான்னு தெரியல, அதுக்காக நான் சொல்ற விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்ம இதுல வந்து தமிழ் துறையில வந்து பேச்சாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவே வந்துட்டு கதம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு வச்சிருக்கோம். பாருங்க, சாதாரண ஒரு பொண்ணு கிராமப்புறத்துல இருந்து வருது, பரணிப்பிரியான ஒரு பொண்ணு, முழுக்கமாக அந்த பொண்ணு பேசும். கதம்பம் நிகழ்வுகளை கலந்துக்குது, நல்லா பேச ஆரம்பிக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்துட்டு செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஏரியா. இந்த ஏரியாவில் வந்துட்டு 2ஆவது இடத்தை அந்த மாணவி இது பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். அந்த மாணவியை ஊக்கப்படுத்தின ஆசிரியர், அதே மாதிரி வந்து திறமையான ஆசிரியர். நீங்க எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர். 2 வித்தியாசம் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர் கிட்ட படிக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு டீச்சர் கிட்ட படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீச்சர் கிட்ட போகும்போது வந்துட்டு நீங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான்னு பின்னால சிரிச்சுட்டு இருக்கோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் அப்படின்னு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு என்ன சிரிக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதே வந்துட்டு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக தான் வேலைக்கு வரான்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு என்ன ஆயிரும், தடமாற்றானதே வந்து பின்னால் இருக்கிற பையனை திட்டுவாங்க. திட்ட ஆரம்பிச்சதே வந்து அந்த சூழ்நிலையே மாறி போயிடும். நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சீனியர் ப்ரொஃபசர்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாம் என் ஏஜ்ல இருக்காங்க. நானே ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னோட அளவுக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்லாம் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்ச அட்வான்டேஜஸ். ஸோ சிறந்த ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் லேப், லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் லேப்ஸ். இப்போ வந்து நீங்க எல்லாம் நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு இருப்பீங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பீங்க. இது வந்து நம்ம கல்லூரியில இப்பவே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு பேனல்ல வந்து எல்லாமே வந்து நீங்க போர்டெல்லாம் கிடையாது, போர்டெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போச்சு பாருங்க. நாங்கெல்லாம் படிக்கும்போது பிளாக் போர்டு இருந்தது, இப்பெல்லாம் பிளாக் போர்டெல்லாம் கிடையாது. நீங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே இன்டராக்டிவ் பேனல் இருக்கு, அப்படியே எழுதுவாங்க, நீங்க அவரோட நோட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு ஏதாவது யூடியூப்ல ஏதாவது பார்க்கணும், அதுலேயே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் லேப், இன்டராக்டிவ் பேனல், கிளாஸ் ரூம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்துட்டு we are encouraging. பிடி சார் எப்போ இங்கே தான் இருக்கார், ஃபிசிக்கல் டைரக்டர். நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கன்செஷன் கொடுக்குறோம். ஸ்போர்ட்ஸ் கன்செஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் மீட்டிங் போடும்போது இருந்தான். 63 ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து 50% ஃபீஸ் கன்செஷன்ல படிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் லெவல்ல நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா ஃபார்ம் 2 சர்டிபிகேட், ஃபார்ம் பி சர்டிபிகேட் சொல்லுவாங்க. அந்த சர்டிபிகேட் வாங்கினீங்கன்னா அரசாங்க வேலைக்கு போறது ரொம்ப சுலபம். ஃபார்ம் 2 சர்டிபிகேட் அதை வாங்குறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்காக கொடுக்கறது. ஸோ இதையெல்லாம் நான் எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு மாணவர்கள் இதை பயன்படுத்திக்கணும். 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, கல்லூரியில் லைப்ரரி இருக்கு, டெய்லி வந்து 4 நியூஸ் பேப்பர் வருது. தினமலர் வருது, தினத்தந்தி வருது, அதுக்கப்புறம் வந்து தினகரன் வருது,
ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, டெய்லியும் வந்து நீங்க நியூஸ் பேப்பரை படிக்கணும். பேரண்ட்ஸ் வந்து கடைசியா வந்து கேட்கறது ஒரே கேள்வி, சார் உங்க காலேஜ்ல வந்து வேலை வாங்கி தருவீங்களா? வேலை வாங்கி தருவோம், கண்டிப்பா வேலை வாங்கி தருவோம். ஆனா ஒரு இன்டர்வியூ போகும்போது வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பார்ப்பாங்க. நீங்க ஏதோ ஒரு டாபிக் கொடுத்து உங்களை 5 நிமிஷம் பேச சொல்லுவாங்க. உங்க பையனோ பொண்ணோ உங்களை பேச சொல்லுவாங்க. அவ சொல்லும் போது அதை பேசக்கூடிய லெவலுக்கு அவன் திறமையா இருக்கணும். அதை வந்து மெயினா வந்து இப்ப நிறைய நேரம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோங்க, தமிழ்லயே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நான் இங்க வந்து நீங்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறதுனால நான் தமிழ்ல பேசுறேன், மற்றபடி வந்துட்டு நான் பேசுறது வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கணுங்கிறத கம்பல்சரியா சொல்லிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது வந்து அந்த இடத்துல என்னதான் பேசணும். நீங்க சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஆங்கிலம் இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். நீங்க யாராவது வந்து வெளியில இந்த இடத்த விட்டு போறீங்க அப்படின்னா ஆங்கில அறிவு ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்து நீங்க ஷேக்ஸ்பியர்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். நீங்க லிசன் பண்றதுக்கும் கேட்கணும், கேட்டுட்டு திருப்பி என்ன பண்ணணும், பதில் சொல்றதுக்கு இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதுக்கு நீங்க டெய்லி வந்து உங்க பையன் வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எல்லாம் வீட்டுல இல்லையா வாங்கி போடுங்க. வீட்டுல வாங்கி போட முடியலையா கல்லூரியில் இருக்கிறத வந்து நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுங்க. இது வந்து மாணவர்களுக்கு நான் சொல்றது. நீங்க கல்லூரிக்கு வந்து டயத்துக்கு வரணும். காலேஜ் டைமிங் வந்து உங்களுக்காக வந்து இப்போ வந்து 9:30 இருந்து 2:30 வரைக்கும் தான். காலையில 9:00 காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை மணிக்கு முடிஞ்சிருங்க? 2:30 முடிஞ்சிடும். 2:30 முடிஞ்சிடும் அப்படின்னா வந்துட்டு உடனே வந்து நீங்க சும்மா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. 2:30 முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்ட் டைம் வேலை ஏதாவது இருந்ததுன்னா போகலாம். இல்ல ஸ்கில் ஓரியன்டட் கோர்சஸ் ஏதாவது படிக்கணும். ஸ்கில்னா வந்து என்ன கேட்கலாம், என்ன ஸ்கில் அப்படிங்கிறது என்ன கேட்கறேன்னா, உங்களோட கை காலை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், அதுதான் வந்து ஸ்கில். அது ஏதாவது உங்களுக்கு தெரியும். கல்லூரிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்ற 2 விஷயம், மாணவர்கள் கையில இருக்க வேண்டிய 2 இது வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். 1, லைசன்ஸ் வச்சிருக்கியா? லைசன்ஸ் வச்சிருக்கியா? அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 2 வீலர் லைசன்ஸ் உங்ககிட்ட கையில இருக்கணும். அடுத்தது, இல்லைன்னா எடுக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம், நாங்களே ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு வரோம், எல்லாம் போட்டு தரோம், நீங்க லைசன்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது, பேங்க் அக்கௌண்ட் எல்லாரும் வச்சிருக்கிறீங்க? எல்லா பையனும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா பேன் கார்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, இதெல்லாம் வாங்கி தரும். பேன் கார்டு இல்லையா, உங்களுக்கு பேன் கார்டு எடுத்து தரதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இது 2மே 1 வருடம் இருக்கிறீங்களா, 1 வருடம் தாண்டும் போது வந்துட்டு இமீடியட்டா வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் எடுத்து கையில ரெடியா வச்சுக்கணும். இப்பதான் வேலை அப்படிங்கறது வந்துட்டு இங்க மட்டும் வேலை கிடையாது. வேலைங்கிறது வந்து இந்தியாவுக்கு வேலை இருக்குது, இந்தியாவுக்கு வெளியிலயும் வேலை இருக்குது. இந்தியாவுக்கு வெளியில போகும்போது உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு வெளியில போக முடியாது. இல்ல சார் நான்லாம் எங்க சார் போக போறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. யாருக்கு எந்த நேரத்துல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருங்கிறது தெரியவே தெரியாது. அதனால பாஸ்போர்ட் இருக்கணும். ஸோ மாணவர்களுக்கு நான் சொல்றது, இன்னைக்கு என்ன இந்தியா லெவலில் என்ன நடந்துட்டு இருக்குது, தமிழ்நாடு லெவலில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத அப்டேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி காலேஜ் டைம் 9:30 அப்படின்னா வந்து யூ டு பி அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆன் டைமிங். 9:00 நீ கரெக்டா காலேஜ் கிளாஸ்க்குள்ள இருக்கணும். அப்படி 9:00 இருக்கணும்னா நீ 9:15 வரணும். அது ரொம்ப முக்கியம். டைமிங் ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அதுக்காக ரொம்ப ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் இருக்கணும் வேண்டாம், கொஞ்சம் பர்ஃபெக்ஷன். 9:30 காலேஜ், பி இந்த காலேஜ் பை 9:50. 9:15 இருக்க போதும். 2:30 5 hour அட்டெண்ட் பண்ணேன். சில நேரத்துல வந்து சில கிளாஸஸ் வந்து புரியாது, அதுக்காக வந்து அந்த கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். எல்லா கிளாஸையும் புரிஞ்சதும் புரியலையோ முதல்ல உட்காந்து கேளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மாறி போச்சு. நிறைய யூடியூப்லயே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருது. அந்த யூடியூப்ல எப்படி படிக்கிறங்கிறது துறை சார்ந்த ஆசிரியர்களை கேட்டு தெரிஞ்சுக்க. இதை வந்து நான் மாணவர்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம், அதாவது வந்து இதை பர்சனாலிட்டி பார்க்கணும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பார்க்கும்போது வந்து நீட்டா வந்து இருக்கணும். நீட்டா தலசீவி இருக்கணும், ஓரளவுக்கு சேவ் பண்ண இருக்கணும், ட்ரெஸ் நீட்டா போட்டு இருக்கணும், டக்கிங் பண்ண இருக்கணும். இப்ப இருந்தே வந்து ஷூ போட பழகிக்குங்க.
ஏன்னா வந்து திடீர்னு ஷூ போடும்போது உங்களையே எல்லாரும் ஒத்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஷூ போட பழகுங்க. பேரண்ட்ஸ் அதை வந்துட்டு அதுக்காக வந்து 2000 ரூபாயில ஷூ வாங்கி தர சொல்ல, ஒரு 500 ரூபாயில ஒரு ஷூ வாங்கி கொடுங்க. காலேஜுக்கு வரும்போது வந்து டக்கிங் பண்ணி உங்க மேல உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும், அப்புறம் தான் அதுக்கும் நம்பிக்கை அடுத்தது. இதை நான் மாணவர்களுக்கு ஸ்ட்ரிக்டா அதுக்கப்புறம் தான் படிப்புங்க. அப்புறம் சுத்தமா இருக்கிறது. சுத்தமா அப்படிங்கிறது உங்களோட நெயில்ஸை கட் பண்ணிக்கங்க, நீட்டா உட்காந்து சாப்பிடுங்க. கேண்டீனுக்கு போறீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை கொண்டு வந்து அந்த எந்த பிளேஸ் இருக்குமோ அந்த பிளேஸ்ல போடுங்க. வேற ஒன்றும் புதுசா கம்பெனியுமே இப்போ வந்து உங்களை வந்து பயங்கர நாலேஜ் எல்லாம் எதிர்பார்க்கிறேன். இந்த பேசிக் தான் மட்டும்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். குப்பை இருக்கிற எடுத்து குப்பை தொட்டியில போடுங்க. இந்த பழக்க வழக்கங்களை வந்து மாணவர்கள் மாணவிகள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன், அது தெரியாது. இது வந்து மாணவர்களுக்காக நான் சொல்ற விஷயம். அதுக்காக நீங்க நான் பார்க்க வரப்போது இல்லை, நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். அதுக்காக வந்து நான் எங்கேயாவது வெளியில நடந்துட்டு இருப்பேன், அப்பவே முடியாது வந்து நீங்க என்ன பார்த்து சொல்லிட்டு போயிடலாம். சார் குட் மார்னிங் சார், இது மாதிரி நடந்துட்டு இருக்கு சார், நீங்க ஏதாவது பண்ணுங்க சார். சார் நான் வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று போறேன் சார், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார், எனக்கு சப்போர்ட். சார் நான் சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார், நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்க சார் நம்ம சைட்ல இருந்து. இப்பெல்லாம் என்னன்னா தொழில் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு சாதாரண ஒரு பெட்டி கடை ஆரம்பிச்சு உங்ககிட்ட ஒரு யூடியூப் சேனல் மட்டும் இருந்ததுன்னா உங்க தொழிலை எங்கேயோ எடுத்துட்டு போயிடலாம் அடுத்த லெவலுக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா போதும், வாட்ஸ்அப் இருக்கா போதும், இதை வச்சுட்டு தொழில் பண்ணலாம். எதுவுமே பண்ணாம அதாவது நீங்க இந்த அறிவுகளை வந்து வளர்த்துக்கணும். இதுக்கெல்லாம் வந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க, நான் போயிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் அப்படியே வந்து என் கூட பேசுங்க. ஏன்னா உங்களோட தனி திறமைகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு 75% ஆசிரியர்களை, அதாவது பெற்றோர்களையும் மாணவர்களையும் நான் பார்த்துருப்பேன். ஒரு 25% நான் பார்க்காம இருந்திருப்பேன், ஏதாவது நான் பிஸி ஷெட்யூல்ல பார்க்காம இருந்திருப்பேன். நீங்க பேரண்ட்ஸ் எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். நீங்க அடிக்கடி அப்படியே வந்துட்டு போங்க, என்னதான் நடக்குது கல்லூரிக்குள்ள அப்படின்னு ஒரு சும்மா ஒரு எட்டி பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு ஒரு கலவு சொல்லிட்டு போங்க. பையனை பத்தின ஒரு தகவல் கொடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா தான் உங்க பையனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். என்னை பார்க்க வரும்போதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாணவனையும் நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி, எல்லா பையனையும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன ஆகணும்னு கேட்டேன். எல்லாரும் ஒரே ஒன்று சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேரண்ட் கம்பெனி நீங்க தான் சொல்லு அப்படின்னு. நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகணுங்கிறத இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. நீங்க வந்து எல்கேஜில சேரும் போது உங்க குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதேதான். ஹையர் எஜுகேஷன் தான் வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்னே இது மட்டும்தான், ஹையர் எஜுகேஷன் மட்டும்தான். மேல நீங்க என்ன படிக்கிறீங்க, உங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கிறீங்க, உங்க ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க, அதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை மாறும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் சில பையன் கூட கேட்கறது உண்டு. நிறைய பையன் கூட நான் இன்டராக்ட் பண்ணுவேன். ஒரு பையன் கூட இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது என்ன பார்ட் டைம் ஜாப், நான் சொன்னேன் பார்ட் டைமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா. என்ன பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார், நான் வந்து தேங்காய் போட போயிட்டு இருக்கேன் அப்படின்னா. தேங்காய் போடுறது தப்பு இல்லை, நீங்க பார்ட் டைம் மேல நீங்க தேங்காய் போட போறது தப்பு இல்லை. ஆனா வாழ்க்கை பூரா வந்து தேங்காய் போடுறதையே நீங்க வந்து பர்மனன்ட் ஆக்கிட்டீங்கன்னு வைங்க, அது தவறு. படிக்கிறதுக்காக மூட்டை தூக்குறது தவறு இல்லை. வாழ்க்கை பூரா வந்து நான் இந்த மூட்டை தூக்குறதே போதும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களை யாரும் மாற்ற முடியாது. யூ காண்ட் டு கம். சமயத்துல வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா வந்துட்டு +2 ஃபெயில் ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்திருக்கு, அதை பாருங்க. 12வது ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கதைகள். அதே மாதிரி வந்துட்டு ஒரு IAS ஆஃபீஸர் வந்துட்டு ஜஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து மேலே வந்திருக்கு. இது வந்து நான் எதுக்கு உங்களுக்காக சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க தான் மாற்றணும், வேற யாரும் மாற்ற முடியாது. நாங்க என்ன பண்ணுவோம், we are the facilitators. நாங்க என்ன பண்ணுவோம், வழி காமிப்போம். நீங்க அந்த வழியை வந்து எங்கிட்ட புடிச்சுக்கணும். சில நேரத்துல வந்து எங்களால உங்களை கவனிக்க முடியாது. நான் போனேன் சார், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் சார். சரி, இப்போ ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சு நான் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. சூழ்நிலைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து மாணவர்களுக்கு நான் சொல்றது, பெற்றோர்கள் பையன் காலேஜ் போயிட்டான், உன்னை நம்ம எதையும் கண்டுக்க வேண்டியதில்லை, அப்போட ஒரு பிரச்சனை ஓஞ்சுது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடாதீங்க.
மானிட்டர் பண்ணிட்டே இருக்கேன். உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, என்ன பண்றான்னு பாருங்க. வீட்டில் எவ்வளவு நேரம் உடனே வந்து ஒரு 40,000 கொடுத்து செல்போனை வாங்கி கொடுத்துறாருங்க. முதல் நாள் காலேஜ் கிளம்பும் போதே செய்கிற எல்லா பெற்றோர்கள் வந்து ஒரு 25,000 15,000 கொடுத்து ஃபோன் வேண்டாம், சாதாரண ஒரு ஃபோனை வாங்கி கொடுங்க. இன்னைக்கு எல்லாம் வேணும், சாதாரண அது மாதிரி இருக்கிற ஃபோன் 8,000 ரூபா ஃபோன்லேயே இருக்கு, 8,000 9,000 இருக்கு. ஒரு சாதாரண ஃபோனை வாங்கி கொடுங்க, அவங்க அதெல்லாம் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உடனே பைக் வாங்கி தர்றது. அவன் பைக் வந்து அதுவும் காஸ்ட்லியான பைக் எனக்கு தெரியும், ரொம்ப காஸ்ட்லியான பைக், கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா கொடுத்து பைக் வாங்கி தர்றது. அவன் பஸ்ஸுக்கு முன்னால வந்து இப்படி படுத்து எந்திரிக்கணும். நான் இப்போ ஜோக்குக்காக சொல்லிங்க, இது வந்து 2 நாளைக்கு முன்னால வந்த கம்ப்ளைண்ட் எனக்கு. சார் நம்ம பசங்க பஸ்ஸுக்கு முன்னால இப்படி வந்து படுத்து எந்திரிச்சு வர்றாங்க, அது இன்னைக்கு இன்னும் போட சொல்றாங்க, ஹெல்மெட் போட சொல்றாங்க, ஹெல்மெட் போடுறது இல்லை. நீங்க அதனால வந்துட்டு இந்த பைக் வாங்கி கொடுக்கறது, முதல்ல வந்து அவன் என்ன பண்றான் ஏது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிக்கங்க. அடிக்கடி வந்துட்டு உங்களுடைய எந்த துறை இருக்குதோ அந்த துறையோட பேராசிரியருடைய துறை தலைவர் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் இருப்பாங்க, ஹெட்ஸோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கங்க. அப்போ உங்க நம்பர் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு போவோம். ஏதாவது ஒண்ணு அப்படின்னா வந்துட்டு நாங்கள் உங்க கூட தான் பேசணும். நீங்க அதாவது வந்து அதுக்காக வந்து உடனே சில ஸ்டூடெண்ட் முடிவு பண்ணிடுறாங்க, அம்மா அங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்க தெரியுது, நீ அங்கெல்லாம் வந்தீங்கன்னா நான் காலேஜுக்கு போக மாட்டேன், பரவாயில்ல வீட்லயே இருக்கு. சரி, நீங்க அப்ப எல்லா நாளும் ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்க, நம்பர் கரெக்டான நம்பரை கொடுங்க, வந்துட்டு போங்க. சும்மா இந்த ரோட்ல போகும்போது வந்துட்டு உள்ள வந்து பாருங்க, பிரின்சிபாலுக்கு ஒரு ஹலோ சொல்லுங்க, சார் என்ன போயிட்டு இருக்கு சார் கேளுங்க, நம்ம பையன் எப்படி படிக்கிறான்னு கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கும் கல்லூரி மேலேயே ஒரு பற்று இருக்கும், உங்களுடைய மகன் மேலேயும் அல்லது மகள் மேலேயும் ஒரு பற்று இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் வச்சுக்கீங்களேன், ஒரு வேண்டுகோள். ஏன்னா உங்களை மாதிரி வயசுல என் பையனை காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அடிக்கடி நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்து தனியா இருக்கும்போது நல்ல பசங்க தான், ஆனா கூட்டமா மாறும்போது தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவனோட ஃப்ரெண்டு மாறும். அப்பதான் வந்து அவன் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தான்னா அவன் வாழ்க்கை மாறும். The friend is very very important. ஓகேங்க. ஸோ 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகணும்னு மாணவர்கள் முடிவு பண்ணுங்க, பெற்றோர்கள் எங்களை சந்தியுங்க. கல்லூரி வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கு எல்லா விதத்துலையும். இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்ததற்கு மிகவும் நன்றி. இத்துடன் என்னுடைய இந்த உரையை பெருமையுடன் நாம் கூடியிருக்கும் இந்த அவையில் இங்கு குழுமி இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒவ்வொரு துறையின் துறை தலைவர்களை அறிமுகம் செய்ய விளைகின்றேன். முதலாவதாக தமிழ் துறை தலைவர் முனைவர் ஆ. சிவசாமி அவர்கள். MA, MPhil, PhD மற்றும் நெட் பட்டம் பெற்றவர், இணை பேராசிரியர். கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 17 ஆண்டுகளாக சிறப்பாக பங்களிப்பை வழங்கி வருகிறார். 2015ஆம் ஆண்டு துவங்கிய தமது துறையின் மாணவ மாணவிகளின் திறனை வளர்க்கும் நுண்கலை மன்றம் பேச்சு, கட்டுரை, ஓவியம், கதம்பம் நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் நடத்தி வருவதோடு இல்லாமல் கல்லூரிகள், மாவட்ட, மாநில அளவிலான பல்வேறு போட்டிகளில் தமது மாணவர்களையும் ஏனைய துறை மாணவர்களின் திறமைக்கு தகுந்த களம் காண வைத்து பல பரிசுகளை பெற்றுத் தந்தவர். 20க்கும் மேற்பட்ட ஆய்வு அறிக்கைகளை சமர்ப்பித்து கருத்தரங்குகளில் பங்கேற்றுள்ளார். 3 MPhil பட்டத்தை பெற்றுத் தந்த சிறப்பிற்கு உரியவர். இவரது மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி அலுவலகங்களில் பணியாற்றி வருகின்றனர். இவரை தொடர்ந்து இளங்கலை மற்றும் முதுகலை ஆங்கில துறையின் தலைவர் திருமதி ஆர். ரேணுகா அவர்கள். MA, ML, MPhil பட்டம் பெற்றவர். உதவி பேராசிரியராக 22 ஆண்டுகால அனுபவம் மிக்கவர். 2010ஆம் ஆண்டு துவங்கிய தமது துறையின் தலைவராக மட்டுமல்லாது பாரதியார் பல்கலைக்கழக இளநிலை பட்டய படிப்பு பாடத்திட்டத்தின் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். நமது கல்லூரியின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் இவர் பணியாற்றி வருகின்றார். 105
150க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளிலும் மாநாடுகளிலும் பங்கேற்றுள்ளார். பல்வேறு பொறுப்புகளுக்கு சொந்தக்காரரான இவர் 15 ஆண்டுகளாக கிரீன்ஃபீல்டு மற்றும் ரோட்டாக் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி வருகின்றார். ஐ என்ரிச் யுவர் இங்கிலீஷ் என்னும் நிகழ்வின் மூலம் மாணவ மாணவிகளின் ஆங்கில பேச்சு பயிற்சியை ஊக்கப்படுத்தியதன் விளைவாக இவர் துறையில் பயின்ற பல்வேறு மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் தமது ஆங்கில புலமையில் வளம் வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரைத் தொடர்ந்து BSc மேத்ஸ் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி துறை தலைவர் முனைவர் ஸ்ரீதேவி அவர்கள் MSc, MPhil, MCA, SET, PhD பட்டங்களை பெற்றவர். இணை பேராசிரியராக இக்கல்லூரியில் 17 ஆண்டுகளாக தனது பணியினை சிறப்பாக வழங்கி வருகின்றவர். 50க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கேற்றுள்ளார். 2015இல் துவங்கிய தமது துறையில் 20க்கும் மேற்பட்ட MPhil பட்டதாரிகளையும் 2 முனைவர் பட்டதாரிகளையும் தமது துறையின் மூலம் வழங்கியுள்ளார். மேலும் 4 பேர் ஆராய்ச்சியை தொடர்ந்து வருகின்றனர். மேலும் தமது துறையின் மாணவிகளை படிப்பில் பல்கலைக்கழக தர வரிசை பட்டியலில் தமது பெயரையும் பொறிக்க வைத்த பெருமைக்கும் இவரையே சாரும். இவர் துறை மாணவ மாணவிகள் இராணுவத்தில், காவல்துறையில், வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் மாநகராட்சி துறையில் பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக BSc CS இளங்கலை மற்றும் முதுகலை கல்வி அறிவியல் துறையின் தலைவர் முனைவர் டி. ராஜலட்சுமி அவர்கள் MCA, MPhil, MBA, PhD, SET பட்டங்களை பெற்றவர். இணை பேராசிரியராக 22 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். 50க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கு பெற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். 1991ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இவரது துறையின் மாணவ மாணவிகளை சிறப்பாக வழிநடத்தியதன் விளைவாக பாரதியார் பல்கலைக்கழக தர வரிசை பட்டியலில் பெயர் பதிவை 12ஆக உயர்த்தியுள்ளார். இக்கல்லூரியில் மட்டுமல்லாது பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் தனது பங்களிப்பை வழங்கி வருகின்றார். இவர் துறையின் மாணவ மாணவிகள் படிப்பதோடு நின்றுவிடாமல் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு தலை சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் உயர்ந்த பதவியை வகித்து வருகின்றனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இவரைத் தொடர்ந்து BCA இளங்கலை கணினி பயன்பாட்டு துறையின் தலைவர் திரு MCA, MPhil படிப்பை முடித்துள்ளார். உதவி பேராசிரியராக தனது பணியை கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றார். 2000ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இவரது துறையில் எண்ணற்ற மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலிலும் பெயர் பதித்துள்ளனர். TCS, CTS, Zencor, IDBI, Federal Bank உள்ளிட்ட பல நிறுவனங்களில் தற்சமயம் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் NSS, NCC மற்றும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத் துறையிலும் பல முத்திரைகளை பதித்து வருகின்றனர். தற்போது 2ஆம் ஆண்டு படித்து வரும் கால்பந்தாட்ட வீராங்கனைகள் RVG குறிச்சிக்கோட்டை பள்ளியிலேயே முதல் மதிப்பெண்ணை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆல் இந்தியா ஹாக்கி போட்டியில் சண்டிகரில் பங்கேற்று கோப்பைகளையும் வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக BSc IT இளங்கலை தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் எஸ். மகேஸ்வரி அவர்கள் MSc, MPhil, PhD பட்டம் பெற்றவர். 18 ஆண்டுகளாக இக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். 35க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கேற்றுள்ளார். 2 MPhil பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளார். இத்துறையின் மாணவ மாணவிகள் பல்வேறு திறமைக்கு சொந்தக்காரர்கள். புகைப்பட கலைஞர்களாகவும் யூடியூப், சோசியல் மீடியா திறமைசாலிகளாகவும் உள்ளனர். IT துறையில் TCS, CTS, இன்ஃபோசிஸில் பணிபுரிகின்றனர். கணிப்பொறி காலத்திலும் நம் பண்பாடு மாறாமல் வள்ளி கும்மி ஆட்டத்தை 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் பயிற்றுவிக்க அவர்களை மனதாக ரசிச்சமையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். NCCயில் சீனியர் ஆபீசர்களாகவும் இவர் துறை மாணவ மாணவிகள் சிறந்து விளங்குகின்றனர் என்பதை இச்சமயத்தில் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். இவரைத் தொடர்ந்து BSc டேட்டா சயின்ஸ் இளங்கலை தரவு அறிவியல் துறையின் தலைவர்
திருமதி எம் சவிதா அவர்கள் MCA MPhil பட்டங்களை பெற்றவர். உதவி பேராசிரியராக கடந்த 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். 40க்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகள் கருத்தரங்குகளில் பங்கேற்றுள்ளார். 2023இல் துவங்கப்பட்ட இவரது துறைக்கு இவரது அயராத உழைப்பின் மூலம் எண்ணற்ற கருத்தரங்குகள், கூடுதல் படிப்பு கொள்கைகள் மூலம் சிறந்த பயிற்சி வகுப்பறை சூழலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றார். இவர் பணி மிகவும் பாராட்டுதற்குரியது. இவர் துறை மாணவர்கள் படிப்போடு மட்டும் இல்லாமல் NCC மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறப்பான பங்களிப்பை வகித்து வருகின்றனர் என்பதை பாராட்டிற்குரியது. அடுத்ததாக BCom இளங்கலை மற்றும் முதுகலை வணிகவியல் ஆராய்ச்சி துறை அவர்கள் MCom MPhil PhD MBA SET பட்டங்களை பெற்றவர். இணை பேராசிரியர். 23 ஆண்டுகளாக இக்கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார். 1991ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இவர் துறையின் பாரதியார் பல்கலைக்கழக தர வரிசை பட்டியலில் 15க்கும் மேற்பட்ட மாணவியர்களின் பெயர்களை பொறிக்க காரணமானவர். 10க்கும் மேற்பட்ட MPhil பட்டதாரிகளையும் 3 முனைவர் பட்டதாரிகளையும் நிறைவு செய்தவர். 6 மாணவர்கள் இன்னும் தமது ஆராய்ச்சியை இவர் தலைமையின் கீழ் செய்து வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கேற்றுள்ளார். படிப்போடு நில்லாமல் நாட்டு நலப்பணியை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த முறையில் ஒருங்கிணைத்தவரும் இவரே. 2 முறை நல்லாசிரியர் பட்டம் பெற்ற பெருமைக்கும் சொந்தக்காரர். இவர் துறையில் படிப்பை நிறைவு செய்த பல மாணவிகள் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளிலும் காவல்துறையிலும் வருவாய் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களான TCS மற்றும் தனியார் வங்கிகளிலும் பணியாற்றி வருகின்றனர் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். இவரை தொடர்ந்து BCom CA இளங்கலை வணிக கணினி பயன்பாட்டுத் துறையின் தலைவர் முனைவர் M கணேசன் அவர்கள் MCom MPhil PhD PGDCA SET பட்டங்களை பெற்றவர். இணை பேராசிரியர். கடந்த 22 ஆண்டுகளாக நமது கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார். 2000ஆம் ஆண்டில் துவங்கப்பட்ட இவர் துறை மாணவியர்கள் பல்வேறு நிறுவனங்களில் விப்ரோ, பிளிப்கார்ட், வெல்ஸ் ஃபார்கோ உள்ளிட்ட நிறுவனங்களில் தனி பொறுப்பு வகிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதி தொழில் நிறுவனம் நடத்தி வருகின்றனர். தனியார் மற்றும் அரசு வங்கிகளில் பணியாற்றி வருகின்றனர். 2019ஆம் ஆண்டு படிப்பை முடித்த சந்தோஷ்குமார் என்பவர் தமிழ்நாடு ஹாக்கி காவலர் அணி விளையாட்டு வீரராக விளங்கி வருகின்றார். அவரே அவ்வணியின் பயிற்றுனர் என்பதும் நமக்கு பெருமை அளிக்கின்றது. இத்துறை தலைவர் சிறந்த நல்லாசிரியர் விருது பெற்றவர் என்பதும் பாராட்டிற்குரியது. இவர் 100க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளிலும் கட்டுரைகளையும் சமர்ப்பித்துள்ளார். 15 MPhil பட்டதாரிகளையும் 2 முனைவர் பட்டதாரிகளையும் உருவாக்கிய இவர் தலைமையில் இன்னும் 4 மாணவர்கள் தமது ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். அடுத்ததாக BCom PA இளங்கலை வணிகவியல் மற்றும் தொழில்முறை கணக்கியல் துறையின் தலைவர் முனைவர் M உமா மகேஸ்வரி அவர்கள் MCom MPhil PhD PGDCA SET பட்டங்களை பெற்றவர். இணை பேராசிரியராக 23 ஆண்டுகளாக நமது கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார். மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இவர் நமது கல்லூரியிலேயே 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 8க்கும் மேற்பட்ட MPhil பட்டதாரிகளையும் 5 முனைவர் பட்டதாரிகளுக்கும் நெறியாளராகவும் உள்ளார். 70க்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் கருத்தரங்குகளிலும் பங்கேற்று சமர்ப்பித்துள்ளார். தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் விளங்குகிறார். தொடர்ந்து 5 ஆண்டுகளாக 100% வெற்றியை இவரது மாணவர்கள் பெற்று வருகின்றனர். இளங்கலை பயிலும் போது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸையும் இவரது மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவரை தொடர்ந்து BBA இளங்கலை வணிக நிர்வாகத்துறையின் தலைவர் முனைவர் S வர்ணதாமி அவர்கள் MA MPhil PhD MBA MPhil பட்டங்களை பெற்றவர். இணை பேராசிரியர். 24 ஆண்டுகளாக நமது கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார். 1996
மேம்பாட்டு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் இவரே. இவர் துறை மாணவ மாணவியர் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவதோடு இல்லாமல் பலர் சிறந்த நிர்வாக திறமையால் தொழில் முனைவோராகவும் காவல்துறையிலும் பலர் பணியாற்றி வருகின்றனர். நான் முதல்வன் திட்ட அமைப்பாளராகவும் விளங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக MSW and NSS. முதுகலை பொதுப்பணித்துறையின் தலைவர் முனைவர் K. நந்தகுமார் அவர்கள் MSW, MPhil, PhD பட்டங்களை பெற்றவர். இணை பேராசிரியர் 16 ஆண்டுகளாக நமது கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார். இத்தோடு சேர்ந்து நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராகவும் கடந்த 6 ஆண்டுகளாக சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருகின்றார். அதனோடு இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையின் நிறைவாழ்வு பயிற்சி திட்டத்தின் ஆலோசகர் மற்றும் பயிற்றுனராகவும் இவரே 6 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டக்குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகின்றார். 5க்கும் மேற்பட்ட MPhil பட்டதாரிகளை உருவாக்கியவர். பல்வேறு நாட்டு நலப்பணி நிறுவனங்களின் உறுப்பினராகவும் கடந்த 10 ஆண்டுகளாக தனது பணியை அதிலும் செவ்வனே செய்து வருகின்றார். இவர் துறை மாணவ மாணவிகள் மன நல ஆலோசகராகவும் தனியார் மற்றும் அரசு துறையிலும் பணியாற்றி வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கேற்று தனது கட்டுரைகளை சமர்ப்பித்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். இவரை தொடர்ந்து NCC தேசிய மாணவர் படை தலைவர் கேப்டன் A. பிரகாஷ் MCA MPhil பட்டத்தை பெற்றவர். அசோசியேட் NCC ஆபீசராக கடந்த 12 ஆண்டுகளாக இக்கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார். ஒவ்வொரு ஆண்டும் தலா 52 தேசிய மாணவர் படையினருக்கு நமது கல்லூரியின் மூலமாக இந்திய ராணுவ பயிற்சியை சிறப்பாக வழங்கி வருகின்றார். இவரின் தலைமை பணியை பாராட்டி இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் அவர்களின் கரங்களில் 2 முறை விருதுகளையும் பதக்கங்களையும் பெற்றவர். மேலும் ஆபீசர் ட்ரெய்னிங் அகாடமியில் 3 மாத பயிற்சியின் போது பல்வேறு போட்டிகளில் முதன்மை விருதுகளையும் பல்வேறு பதவிகளையும் வகித்தவர் என்பதை பெருமிதத்தோடு கூறுவதில் பெருமை கொள்கின்றேன். இவர் துறை மாணவ மாணவிகள் இந்திய ராணுவத்திலும் குடியரசு தின விழா அணிவகுப்பிலும் கலந்து கொண்டு நம் கல்லூரிக்கு சிறப்பு சேர்த்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் நம் மாநில காவல்துறையில் சிறப்பாகவும் பணியாற்றி வருகின்றனர் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். இவரை தொடர்ந்து விளையாட்டுத் துறையின் தலைவர் முனைவர் J. சண்முகராஜா அவர்கள் MA, MPEd, MPhil, PhD பட்டங்களை பெற்றவர். இணை பேராசிரியர். இக்கல்லூரியில் 18 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். ஹாக்கி என்றாலே உடுமலை வித்யாசாகர் கல்லூரி என்ற பெயரை பெற்றுத் தந்தவர். பல்கலைக்கழக ஹாக்கி அணியின் பயிற்றுனர், அணியை தேர்வு செய்யும் குழுவின் உறுப்பினர், தமிழ்நாடு அணிக்காக இந்திய அளவில் விளையாடிய பெருமையை சேர்ந்தவர். மெட்ராஸ் பல்கலைக்கழக ஹாக்கி அணியின் தலைவராகவும் இருந்தவர். பச்சையப்பன் கல்லூரியின் அணியிலும் பாரத ஸ்டேட் பேங்க் அணியிலும் இந்தியன் வங்கி அணிக்காகவும் விளையாடிய பெருமை சேர்ந்தவர். இவர் துறை மாணவர்கள் அக்கவுண்டிங், ஆடிட் ஜெனரல் ஆபீசராகவும் காவல்துறையிலும் நீதித்துறையிலும் காவல் ஆய்வாளராகவும் தீயணைப்பு துறையிலும் பணியாற்றி வருகின்றனர் என்பதை இத்தருணத்தில் பதிவு செய்கின்றேன். அடுத்ததாக பிளேஸ்மெண்ட் ஆபீசர் வேலைவாய்ப்பு அலுவலர் திரு கஸ்டோ ஜே இனிஸ்கொடியான் அவர்கள் MSW MBA பட்டத்தை பெற்றுள்ளார். சமூக பணித்துறையில் 16 ஆண்டு காலம் உதவி பேராசிரியராக அனுபவம் கொண்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகின்றார். பல்வேறு சேவை அமைப்பின் உறுப்பினராகவும் பதவி வகிக்கின்றார். 50க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கேற்றுள்ள இவர் பாரதியார் பாடத்திட்ட குழுவின் உறுப்பினராகவும் உள்ளார். இயற்கை ஆர்வலர், சிறந்த புகைப்பட கலைஞர் என்பதை இத்தருணத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். இக்கல்லூரியின் அனைத்து பேராசிரியர் பெருமக்களும் அலுவலர்களும் அனைத்து கல்வி தகுதியையும் பணி அனுபவத்தையும் கொண்டு
கணினி ஆய்வகத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட கணிப்பொறிகளும், நூலகத்தில் 25,000க்கும் மேற்பட்ட நூல்களும் தனித்தனி விடுதி வசதியும் பேருந்து வசதியும் கொண்டுள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க கல்லூரியின் நம்பிக்கை நாயகர்களாக விளங்கும் துறை தலைவர்களை அறிமுகம் செய்த வாய்ப்பமைக்கு நன்றி, வணக்கம். விளையாட்டுத்துறையின் தலைவர் நல்கிட இளம் தரவு அறிவியல் துறை மாணவி வினோதினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Good morning to all. Welcome to our college. I am Karen R. Vinodini. நம்ம NCC ஃபர்ஸ்ட் ஆர்மி ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரைனிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் NCCயோட மோட்டோவே யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் தான். யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம விட்டு கொடுக்காம ஒற்றுமையாக இருக்கிறது தான். டிசிப்ளின் அப்படிங்கிறது உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பிஹேவியரை பொறுத்து தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். ஸோ நம்மளோட டர்ன் அவுட், அந்த நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், பட் யாரும் முன்னாடி வந்து சொல்ல மாட்டீங்க. பட் நிறைய பேருக்கு அது ஒரு பழக்கம் இருக்கு. இந்த NCC அப்படின்னு ஒரு ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க அது எதுவும் பயப்படாம நான் தெரியும் அப்படிங்கிறது நீங்க வில்லிங்கோட சொல்லலாம். ஸோ வில்லிங் உள்ள பர்சன்ஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இங்கே நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க NCCல இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கெல்லாம் நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்க உங்களோட டர்ன் அவுட் அந்த எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களை அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணும். ஸோ நீங்க நிறைய பேர் இங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க, நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. ஸோ நீங்க எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களை குரூப் பண்றதுக்கான சான்சஸ் நீங்க NCCக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஓகே, தேங்க்யூ. வில்லிங் இருக்க பர்சன்ஸ் நீங்க வந்து NCCல ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. First of all, thank you to all for giving this opportunities. I am Senior Officer P. Tirunavakarasu, 3rd AC Lecturer. First உங்களுக்கு NCC னா என்னன்னு சொல்லிடுறேன். நேஷனல் கேடட் கோர், தேசிய மாணவர் படை. சரிங்களா? இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? நிறைய நீங்க போலீஸ் ஆகணும், மிலிட்டரி சேரணும், CRPF, பல கவர்மெண்ட் ஜாப்ஸ், பிரைவேட் ஜாப்ஸே எடுத்துக்கங்க. உங்களுக்கு எல்லாம் போகணும்னு ஆசை. சார் சொன்ன மாதிரி இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் வருது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா NCC NSS தான். அது ரெண்டுக்கும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்க NCCல ஜாயின் பண்ணுறதோட டிசிப்ளின் நல்லா கற்றுக்கலாம். உங்க டர்ன் அவுட் ஃபிட் எல்லாமே மாறும். சார் சொன்னாங்க ஒரு இடத்துக்கு போனால் சூட் போட்டு பழகுங்க, டக்கிங் பண்ணிட்டு போங்க, அப்புறம் தான் உங்களை செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, வேற எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் யூனிஃபார்மா இந்த காக்கி ட்ரெஸ் போட்டு இது பண்ணுறோம், அவ்வளோதான், வேற எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸோ வெளியில சொல்ற மாதிரி NCCல போகாதீங்க, நீங்க படிப்பை பாருங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க வந்தீங்கன்னா படிப்பும் பார்த்துக்கலாம். நான் என்னோட 2 வருஷம் அனுபவத்தில் சொல்றேன். முடிச்சுட்டு இப்போ தேர்டியில் வந்து நிற்கிறேன். ஸோ நீங்க NCC மூலமா நிறைய கற்றுக்கலாம். கேம்ப்ஸ் நிறைய வரும். நம்ம காலேஜ்ல இருந்து நிறைய RTC செலக்ஷன், அதாவது குடியரசு தின அணிவகுப்பு, அதுக்கு போயிட்டு நம்ம பிரதமர் கையால பரிசு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ நிறைய கேம்ப் செலக்ஷன் வச்சிருக்காங்க. எங்க NCCல இருந்து ஒரு பொண்ணு MRC கேம்ப்னு ஒருத்தவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெள்ளிக்கல், உங்களுக்கு யாருமே ஒரு பேஸ் இடம் இருக்குன்னு அந்த ஊட்டி வெள்ளிக்கல்ல வந்து அங்கே எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட், ஸோ எல்லாரும் NCCல ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான். குட் மார்னிங் ஆல். என் பேர் ஜெனிஃபர் மெர்சி. பிகாம் சிஏல வந்து நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு NSS வாலண்டியர். NSS அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், அதாவது நாட்டு நலப்பணி திட்டம். இது மூலமா வந்து உங்களோட டிசிப்ளினை நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம NSSல வந்து நீங்க எப்படி சொசைட்டிக்கு சர்வ் பண்றது அப்படின்னு நீங்க கத்துக்கலாம். நம்ம காலேஜ் NSSல 3 யூனிட் இருக்கு. 3 யூனிட்லயும் 300 மெம்பர்ஸுக்கு மேல ஆக்டிவா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம NSS ஓட ப்ரோக்ராம் ஆஃபீஸ்
சார். இவங்க தான் வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க. நம்ம என்எஸ்எஸ் விங் வந்து ஒரு வருஷத்துக்கு மினிமம் 100 ஆக்டிவிட்டீஸ் மேலே பண்ணிட்டு இருக்கோம். அதில் இதெல்லாம் நம்ம பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பிளட் டொனேஷன் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பெஷல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு 7 days மட்டும் ரூரல் ஏரியா செலக்ட் பண்ணி அங்கே ஒரு கேம்ப் போட்டு அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை ட்ரை பண்ணுறாங்க ஐடியாவில் இருப்பீங்க. இப்போ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மார்க் பத்தலை அப்படிங்கிறப்போ என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்கள் மார்க்கை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். என்எஸ்எஸ்ல நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ அங்கேருந்து ஒருத்தங்களை வந்து நீங்கள் ஸ்டேஜில் இருந்து பேசணும்னா உங்களால் பேச முடியாது. ஸ்டேஜ் ஃபியர் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்தப்போ நானுமே அப்படி தான் இருந்தேன். பட் இப்போ தேர்ட் இயர் நான் வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த 2 வருஷத்துல என்னை நானே நல்லா டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது என்எஸ்எஸ் மூலியமா. உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் சுத்தமாக போயிடும். லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈவெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இப்போ திடீர்னு ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுங்க, அதுக்கு வந்து நீங்கள் எம்ஓசி பண்ணணும், வெல்கம் ஸ்பீச், ஓட் ஆஃப் தேங்க்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு யாராலையும் அது பண்ண முடியாது. பட் நீங்கள் என்எஸ்எஸ்ல இருக்கிறப்போ நீங்கள் உங்களை அதுக்காக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து என்எஸ்எஸ்ல சேருங்க, உங்களை நீங்களே நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த இனிய வேளையில் திறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கை மௌனமாகவே பயணமாகிறது. அந்த மௌன பயணத்தில் உங்களை மகுடம் சூட்ட அழைத்து செல்கின்றோம். தங்களை விட உங்களை பற்றி அதிக கனவுகள் காண்பவர்கள் உங்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள். உங்களின் அறியாமை இருளகற்றி உங்கள் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்ற உதவுபவர்கள் ஆசிரியர்கள். அவர்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் முன்னேறுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உண்மையானது. அந்த நிமிடங்கள் லட்சியங்களால் மட்டுமே கௌரவிக்கப்படுகின்றன. உனக்கு தலைநகரம் உன் கிராமம்தான். அந்த கிராமத்திற்கு ஏதேனும் ஒரு பணி செய்வது உனது கடமை, செய்விப்பது உனது திறமை. ஓய்வு என்பது புலன்களை மறக்கடிப்பதல்ல, புதுப்பிப்பது. நேரத்தை ஒதுக்கி வைக்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும் உனது வெற்றி ஒதுக்கிக்கப்படுகிறது. மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்கின்றான். நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி சந்தேகப்படுவதை போல் மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது வேறு எதுவும் இல்லை. ஆரோக்கியமாக இருப்பவர்களில் ஆனந்தமாக இருப்பவர்கள். அறிவு என்பது அறிந்ததை பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் சிற்பி உங்கள் எண்ணங்களில். கல்வி என்ற மந்திரத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே இல்லை. நேரமில்லை நேரமில்லை என்பது வெற்றி பேச்சு. இருக்கின்ற நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவதே வெற்றி பேச்சு. நன்றி. வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் வந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சரி, எல்லாம் ஜாலியா ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாங்க சார். நானும் எப்படி மேலே வந்தாலும் அதே மாதிரி அவங்களையும் கொண்டு வரேன். எங்கே மனம் அச்சமின்றி பெருந்திரத்தில் தலை நிமிர்கின்றதோ, எங்கே ஞானம் தடைகளின்றி சுதந்திரமாய் சுடர்விட்டெரிகின்றதோ, எங்கே பூமி குறுமியின் சுவர்களால் சிதறின்றி போகின்றதோ, எங்கே சொற்கள் சத்தியத்தின் கருவிலிருந்து சுரக்கின்றதோ,
போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பள்ளி முடிச்சுட்டு இப்ப கல்லூரி வந்திருக்கேன். எதுவுமே இல்லாத என் வாழ்க்கைக்கு ஒரு மேடை கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில் உனக்கு மேடை நான் அமைத்து தருகிறேன் என்று அடித்தளமிட்ட கல்லூரி தான் வித்யாசாகர் கல்லூரி. யாராவது உன்னிடம் நீ எந்த கல்லூரியில் படிக்கின்றாய் என்று கேட்டால் நான் தலை நிமிர்ந்து சொல்வேன், நான் வித்யாசாகர் கல்லூரியில் தான் 2ஆம் ஆண்டு படிக்கின்றேன் என்று. மூச்சு விட கூட தயங்கலாம், ஆனால் முயற்சி செய்ய தயங்கக்கூடாது என்ற வரிகள் என் மனதில் எப்பொழுதும் இருக்கும். அதனால்தான் நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன். இப்பொழுது 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்திருக்கீங்க, கூட பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. நீங்க நம்பலாம், வித்யாசாகர் கல்லூரி வந்து எங்க கல்லூரியோட 2 வாக்கியங்கள் என்ன தெரியுமா? குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி சேவைக்கான நம்ம கல்லூரி. அதனால நீங்க நம்பி உங்க குழந்தைகளை நீங்க அனுப்பலாம். இந்த கல்லூரி முடிச்சு போகல, அவங்க ஒரு வேலை வாய்ப்போட வருவாங்க. ஏன்னா எங்க பெற்றோர்கள் அப்படிதான் எங்க கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அப்பா என்ன பாரு, நான் பெரிய பெரிய காலேஜ்ல படிக்கிறவங்களாம் வேலை வாய்ப்போட வந்துருவாங்க, நீ வேலை வாய்ப்பு வாங்கிவேன்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன், எங்க கல்லூரி முதல்வர் சொல்லியிருக்காரு, நான் ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் வந்தப்ப சொன்னாரு, இங்க இருந்து முடிச்சு போகல ஏதாவது ஒரு வேலை வாய்ப்போட தான் நீங்க போவீங்கன்னு சொன்னாரு. அப்படி அவர் சொன்ன வார்த்தை இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டாங்க இருக்காரு. அந்த அளவுக்கு பெருமைக்குரிய கல்லூரி தானே நம்ம வித்யாசாகர் கல்லூரி. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லா துறை தலைவர்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்ல நீங்க NSS, NCC நீங்க போறீங்க, இல்ல ஒரு காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே போகணும்னா அவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க முடியாது. அதனால என்னுடைய நன்றியை வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வந்து மாவட்ட அளவுல பேச்சு போட்டி நடந்தது. எப்போ? திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ்ல நடந்துச்சு. அங்க வந்து நானும் சுவாதிகாவும் போயிருந்தோம். அங்க வந்து அவங்க சொன்னாங்க, நீங்க எந்த கல்லூரின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி வித்யாசாகர் கல்லூரியில இருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க. வித்யாசாகர் கல்லூரியா? 2017ஆம் ஆண்டுல உங்க காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி பேச்சு போட்டியில ஒரு அக்கா வின் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்பதான் உங்க கல்லூரி வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னேன், நாங்க இந்த அரங்கத்தை விட்டு போகல, வெற்றி பரிசை தட்டிட்டு தான் போவோம் அப்படின்னு சொன்னேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த படபடப்பு இருக்கு இல்லையா, என்னதான் நல்லா பேசுறவங்களா ரிசல்ட் எப்போ எப்படி வரும் அப்படின்ட்டு அந்த நர்வஸ்னஸ் எனக்குமே இருந்துச்சு. அப்புறம் ரிசல்ட் சொல்லி நான் வின் பண்ணிட்டேன். நானா போதும் அந்த சார் தேடி வந்து சொன்ன மாதிரியே வின் பண்ணிட்ட பாரு, உங்க கல்லூரியை நீ காப்பாத்திட்ட. 2017ஆம் ஆண்டுக்கு அப்புறம் 2024 பேச்சு போட்டியில வித்யாசாகர் கல்லூரி வந்திருக்குன்னா அந்த எல்லா பேருமே வித்யாசாகர் கல்லூரிக்கு ஆசிரியர் பெருமக்கள் தானே சேரும். அது மட்டும் இல்லைங்க, தேன் என்றால் இனிக்கும், பூ என்றால் மணக்கும், சூரியன் உதிக்கின்ற திசையெல்லாம் நம் கல்லூரியின் பெருமை எங்குமே இருக்குங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் நம்பி நம்ம காலேஜுக்கு வாங்க. NSS, NCC, ஸ்போர்ட்ஸ், கதம்பம், ஐ ப்ரோக்ராம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கும். உங்க திறமையை நம்புங்க. ஏன்னா நான் வந்து 12ஆம் வகுப்புல ரொம்ப குறைவான மதிப்பெண் தான் பெற்றேன். அதாவது மதிப்பெண் வந்து ஒவ்வொரு மாணவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது, அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை தான் வந்து அவங்க தீர்மானிக்கும். அதனால உங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். சோ நீங்க நம்பி உங்களுடைய திறமை மேல நம்பிக்கை வச்சு நீங்க இந்த காலேஜ்க்கு வரலாம். அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல ஒரு விகாஸ் மீடியான்னு ஒரு இருக்கு, FM ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க யாராவது நல்லா பேச்சு திறமை இல்ல ஆட்சியராக விரும்புறீங்க, இல்ல நான் நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆகிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம கல்லூரியை நம்பி அந்த விகாஸ் மீடியால நீங்க ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம தமிழ் துறையில கதம்பம்னு ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க. அந்த கதம்பம்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேச்சாளரா வந்தேன், அதுக்கப்புறம் ஒரு மேடை பேச்சாளரா வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகி வரவேற்புரை நன்றியுரை வச்சு இப்ப வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன் அப்படின்னா அந்த தமிழ் துறை தான் காரணம். அதே சமயம் வணிகவியல் துறை வந்து எங்க டிபார்ட்மெண்ட், நான் வந்து ஒரு வணிகவியல் துறை. எல்லாருமே கேட்கறது என்ன, இவ்வளவு நாளா தமிழ் பேசுறேன் ஆனா வணிகவியல் துறை அப்படிங்கிறாங்க. நான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன்னா எங்க டிபார்ட்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, நம்ம காலேஜ் இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போறீங்க அப்படின்னா அதுக்கு நல்லா உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க நம்பி இந்த காலேஜ்க்கு வந்துட்டீங்க, வெற்றி உங்களுதான் நினைச்சு நீங்க தாராளமா நம்பிக்கையோட இந்த கல்லூரிக்கு வாழலாம். இறுதியாக நான் பேசிட்டே போயிட்டு இருப்பேன். இறுதியாக, காலமோ சுருக்கம், என் கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் அனைவருக்கும் வரும் உறக்கம். அதனால் பேசி முடிக்கின்றேன். அன்பு வணக்கம். எனக்கு முன்பாக பேசின எல்லாருமே வந்து ரொம்ப சுலபமாக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, அத்தனை
அத்தனை பேருமே வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடா வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்கள்ட்ட வந்து பகிர்ந்து போயிட்டாங்க. கல்லூரி முதல்வர் அவருடைய தலைமை உரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பேராசிரியர்களும் சரி மாணவ மாணவிகளும் கூட வந்து அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேலை வாய்ப்பை பெற்று தருவதற்கு கல்லூரி எவ்வளவு முனைப்புடன் பணியாற்றுகிறது என்பதை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னவென்றால், இந்த கல்லூரியில நீங்க 3 ஆண்டுகள் படிப்பை முடித்துவிட்டு நீங்க வெளியே போகும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வேலையோடு நீங்கள் செல்வீர்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இரண்டாவது, ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களிடம் நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு துறையில பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த ஆண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ், இப்போ நிறைய மாணவர்கள் கேட்பாங்க கேம்பஸ் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது கல்லூரியில் வந்து வர்றாங்களா, எப்படி வர்றாங்க. இப்போ கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்டுகளிலுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் எல்லா இறுதி ஆண்டுலையும் கேம்பஸ் இன்டர்வியூஸ் வருவாங்க. கடந்த ஆண்டிலும் அது போல வந்தாங்க. அதில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகி போயிடுவாங்க. இன்னும் மற்றவர்கள் வேறு சில இடங்கள் அப்படி பிளேஸ் ஆகி போயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா படிப்பு முடிந்தவுடன் ஏதோ ஒரு வேலையில் நிச்சயமா உறுதியாக பிளேஸ் ஆகி போயிடுவாங்க. ரெண்டாவது, வரக்கூடிய கம்பெனிஸ், இப்போ நிறைய விஷயங்கள் பிரின்சிபல் சார் உங்கள்கிட்ட சொன்னார். வரக்கூடிய கம்பெனிஸ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 விஷயங்களை வந்து கம்பெனிஸ் மிக முக்கியமா வந்து மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் க்ரூமிங் தான். அதாவது நீங்கள் பார்ப்பதற்கு உங்களை எப்படி காண்பிக்கிறீர்கள், அதாவது ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மிக மிக உண்மையான ஒரு விஷயம். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க யார் என்பதை அவர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயமே என்னதான் நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க எப்படி உங்களை க்ரூம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதும், நீட்டா தலை சீவிட்டு வர்றதும், அதுக்காக உடனே போய் புதுசாக நம்ம வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து நல்லா நீட்டா டக்கிங் பண்ணி, முடிந்தால் முதல்வர் சொன்னது போல ஒரு ஷூ போட்டு வந்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழக்கமாகவே மாறிடும். இப்பவே நீங்க இதை ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க இதை ஆட்டோமேட்டிக்காக பழகிடுவீங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்து போடுறோங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அது வந்து செல்ஃப் க்ரூமிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து நீங்க வளர்த்துக்கணும். ஸோ நீங்க படிக்கக்கூடிய பாடம் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த நீங்க படிக்கக்கூடிய பாடத்தினால உங்களுக்கு கிடைக்க போற ஒரு டிகிரி, அது வந்து உங்களுக்கான ஒரு லைசன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நீங்க லைசன்ஸ் இருந்தா மட்டும் வண்டி ஓட்டிட முடியுமா? முடியாது. நிறைய பேர் லைசன்ஸ் வச்சிருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் நல்லா வண்டி ஓட்ட முடியுங்கிற தெரியுங்கிற அவசியம் இல்லை. ஸோ லைசன்ஸுங்கிறது வெறும் உங்களுக்கு வேலை தருவதற்கான ஒரு அந்த டிகிரி அப்படிங்கிறது ஒரு வேலை தருவதற்கான ஒரு லைசன்ஸ் தானே தவிர, உங்களுடைய பாடத்தை தாண்டி நிறைய ஸ்கில்ஸை வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நீங்க ஈஸியா ஒரு வேலை வாய்ப்பை பெற முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். நீங்க என்ன பாடம் படிக்கிறீங்களோ, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அது சார்ந்த ஸ்கில்ஸ், காமர்ஸ் அப்படின்னா காமர்ஸ் சார்ந்த டெக்னிக்கலா உங்களோட துறை சார்ந்த திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி. நீங்க எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்ல, காமர்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இங்கிலீஷோ தமிழ் எந்த துறை சார்ந்து படிச்சாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எங்க போய் உட்கார்ந்தாலும் கண்டிப்பா ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்கள்ட்ட ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்தா வந்து என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இங்கிலீஷ் சரளமா பேசுற மாதிரி கம்ப்யூட்டர்ல சரளமா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்க அங்க வந்து ஏ எங்க இருக்குது, சி எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதற்கான பயிற்சிகளும் இங்க கல்லூரியிலேயே கொடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் கல்லூரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா
டைப்ரைட்டிங் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய வந்து இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல், எந்த துறையை நீங்கள் சார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸலில் ப்ரொஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேசிக்காக என்னென்னா கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண கற்றுக்கணும். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில். ரெண்டாவது சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இல்லை, உடுமல்பேட்டை எடுத்துக்கோங்க. சாதாரணமாக உடுமல்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெளிநாட்டு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடியது 2 விஷயங்கள் பேசிக்காக. என்னன்னா நல்ல கம்யூனிகேஷன், நல்ல லாங்குவேஜ். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் மேபி வந்து பெருசாக ஆங்கிலம் பேச தெரியாமல் இருந்திருக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இப்போதான் செக்ரட்டரி சொன்னாங்க, கொடிஷியாவில் வந்துட்டு நிறைய கண்காட்சிகள் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் போய் என்னதான் வேடிக்கை பார்க்கணும், முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ கொடிஷியாவில் வந்துட்டு வர சனிக்கிழமை அன்னைக்கு அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு விருப்பம் இருக்கிற மாணவர்கள் அந்த துறை சார்ந்த துறை தலைவர்கள் கைண்ட்லி கான்டாக்ட் த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் kindly enroll your name, those who are interested to come for a Agri Expo. யாராவது விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் துறை தலைவர்களுக்கு உங்கள் பெயரை பதிச்சுக்கங்க. ஓகே, அனைவருக்கும் என் மதிய வணக்கங்கள். முதல்வரையா சொன்னது என்னன்னா, வர சனிக்கிழமை அன்னைக்கு கோவையில் கொடிசியா வளாகத்தில் விவசாயம் சம்பந்தமான ஒரு கண்காட்சி நடைபெறும். நம்மளுடைய அக்ரி எக்ஸ்போன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்போவில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாமே போய் பார்க்கலாம். விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து கருவிகள், புதுசாக என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் அங்கே உங்களுக்கு நேரடியாக காண்பித்து செயல்முறை விளக்கமும் கொடுப்பாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை இந்த தகவலை பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் கல்லூரி பேருந்துக்கும் தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதற்காக நம்மளுடைய கல்லூரி செயலர்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் யாராவது வர விருப்பம் இருந்தால் உங்களுடைய பெயரை உங்களுடைய துறை தலைவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், அல்லது உங்களது பெற்றோர்கள் யார் வருவதாக இருந்தாலும் பெயரை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பல கனவுகளோடு புதிய பயணத்தை துவங்க இருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களாகிய விழா நாயகர்களை இந்த கல்லூரிக்கு வருக வருக என வரவேற்று இந்த கனவுகளை நினைவாக தன்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று உடன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களையும் என் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் வரவேற்று எங்கள் கல்லூரி தேர்வு செய்வதற்காக முதல்கண் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் நீண்டாக நடைபெற அரியதோர் உதவி செய்த நம் கல்லூரியின் செயலர் திருமதி பத்மாவதி சத்யநாதன் அம்மா அவர்களுக்கும், இந்த கல்லூரியின் ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு விக்ரம் சத்யநாதன் அவர்களுக்கும் நாளடிக்க நல்லதோர் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தோரை வரவேற்கும் விதமாக வரவேற்புரை ஆற்றிய கல்லூரியின் கணிப்பொறியியல் துறை தலைவர் முனைவர் ராஜலட்சுமி அவர்களுக்கு என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவரை ஆற்றிய எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் முனைவர் டி ஜெயக்குமார் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழகிய தமிழில் துறை தலைவர்களை அறிமுகம் செய்து வைத்த கணிதத்துறை பேராசிரியை முனைவர் ஆர் நித்யகலா அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மேலும் நமது கல்லூரிக்கும் எப்பொழுதும் தோள் என்று நம்மளுடைய ஒவ்வொரு விழாவிலும் பங்கேற்க உதவியாக இருக்கும் நம்மளுடைய கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு பி சதீஷ்குமார் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள்
சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு விழாவில் என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் மற்றும் கல்லூரியின் சிறப்பை தங்களுடைய திறமையாக வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை இனிமையாக தொகுத்து வழங்கிய தமிழ்துறை பேராசிரியர் அவர்களுக்கும், இருதுறை பேராசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும், பேராசிரியர் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகைத்துறை நண்பர்கள் அவர்களுக்கும், என்சிசி மாணவர்களுக்கும், என்எஸ்எஸ் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு